மக்களே, வெல்கம் டு சேனல் அனுஜெயஸ் லைஃப் ஸ்டைல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நெத்திலி ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்றத எங்க பெரியமா சொல்ல போறாங்க. நான் பேசி பெரியமா. ஓகே, வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்க போறோம். ஓகே, அடுத்தபடியே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட போறோம். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் போட போறோம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட போறோம். சாரிங்க, 2 ஸ்பூனா. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட போறோம். ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன் போட போறோம். சில்லி 2 ஸ்பூன் போடும். ஓகே, போட போறோம் தேவைக்கேற்ப. 2 ஸ்பூன் ஆயில், இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த நெத்திலி மீனை நம்ம இந்த மசாலால போடுறோம். ஃபைனலாக எங்கள் பெரியமா ஸ்டைலில் நெத்திலி ஃப்ரை மசாலா எல்லாமே ஊறி ரெடியாக இருக்குது. 1/2 நாள் கழிச்சு இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு போகிறோம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து எறா பிரியாணிக்கு 65 மாதிரி பொரிச்சு எறா வந்து பிரியாணியில் போட போகிறோம். நம்ம வந்து நெத்திலி எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான் எறாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அத்தை வந்து எறா பொரிச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு எல்லா டிஷ்ஷுமே எங்கள் பெரிய அத்தை தான் பண்ணாங்க. சின்ன அத்தை கடமா பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. எறா ஃப்ரை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நெத்திலியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் பெரிய அத்தைக்கு வந்து குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே அனல் அடிக்குதுன்னு போயிட்டோம். ஆனால் அவங்க மட்டும் தனியாக சமைச்சிட்டு இருந்தாங்க இந்த அனல்லையுமே. மஞ்சள் மீன் வந்து வதக்கு ரெடியாக இருக்குது. நெத்திலையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி எங்கள் அத்தை பையன் என்ன செஞ்சால் எங்கள் அத்தை சொல்ல நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட போகிறோம் மக்களே. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம். இதை நம்ம போட்டுக்கலாம். அப்படியே கூட நீங்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்குற ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு கை நிறைய கல்லுப்பு எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் சீக்கிரமா வதங்கும். இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். இந்த மாதிரி நீங்க மஞ்சத்தூள் போட்டீங்கன்னா வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். இப்ப நம்ம வந்து கொஞ்சமா இந்த வதங்குற டைம்ல ஃப்ளேவர்ஸ்
புதினா மின்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா போடுங்க, ஒன்னா போடக்கூடாதா? அது ஒரு திக்கஸ்ட் கிரேவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர். அதுக்காக தனித்தனியா. இப்போ வந்து தக்காளி கொட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி தக்காளி போட்டதுக்கு அப்புறம் 2வது ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடலாம். இப்போ நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த திக் கிரேவி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே எறா நெத்திலாம் பொரிச்சாச்சு. இப்போ 65 பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 65ஓட ஆயில் ஃப்ரை ஆயிடுச்சு. 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஓய், நான் அட்டையை போட்டு போறேன். நெத்திலி மட்டும் இல்லையா, 65 எல்லாமே நாங்க எல்லாமே பொரிச்சு சூடா எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திக் கிரேவியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் கலர்ஃபுல்லாக பிரியாணி செய்கிறேன். சொன்ன ஹோட்டலில் இந்த டேட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் தான் ஊற்றுட்டேன். இப்போ வந்து 65 செகண்டோட ரூமுக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் சாப்பிட. நான் போயிடுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை யாரும். சூப்பராக இருக்கு. நைஸ் நைஸ். ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த டம்ளரில் 6 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 12 கிளாஸ் ஊற்ற போகிறோம். ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் முந்திரி பாதாம் 2 மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம பிரியாணி இதெல்லாம் போடுறோம். இது எதுக்குன்னா ஒரு க்ரீமி டேஸ்ட், ஒரு ஃப்ளேவரைஸ் க்ரீமி வந்து நமக்கு கிடைக்கும். முந்திரி பாதாம் அரைச்ச இதுவே கொஞ்சம் போட்டுக்கோ. ஸோ இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். நான் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ள ஃபுட் கலர் சேர்த்து தான். ஒரு 10 நிமிஷம் அரிசி வேகட்டும். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஏராவை போடணும். நம்ம
தம் போகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவின் நெய். ஓகே, இப்போ தம் போகிற ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இல்லை கொத்தமல்லியும் புதினாவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அதை அப்படி மேலாப்பில் தூவி விட்டு தம் போடலாம். ஆமாங்க, இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தம் போட்டு இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு எப்போ இந்த பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இன்னைக்கு எங்கள் அத்தை வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். எறா பிரியாணி, சிக்கன் 65, சங்கரா மீன் வறுவல், ரசம், தயிர் பேஸ்ட் வந்து பிரியாணிக்கு, மஞ்சள் மீன் வறுவல், நெத்திலி 65, கடமா தொக்கு, மீன் குழம்பு, சாப்பாடு எல்லாமே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் அப்படியே எல்லாரும் மாறி மாறி விட்டு எங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ணி என்ஜாய் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட்டம் போட மட்டும் நாங்கள் கை தட்டி கிண்டல் பண்ணி கலாச்சிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஹாப்பி பர்த்டே அத்தை. என் பர்த்டேவே இல்லை. நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கோக் 7 குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தர்பூசணி சாப்பிட்டு ஃபைனல் டச்சுக்கு கேக்குக்காக வந்திருக்கோம். இன்னும் டீ குடிச்சு எல்லோரும் கிளம்ப வேண்டியது தான். அத்தை கேட்டுச்சுன்னு எங்கள் அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாம், அது எங்கள் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா முழு கேட்க வாங்கி. எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மறக்காமல் இருக்கிற ஹார்ட்டின் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.